அமெரிக்கா இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்க காத்திருக்கின்றது. இந்நிலையில் நம்முடன் ஒத்துழைத்து வர்த்தகம் செய்ய அயர்லாந்து முன்வந்துள்ளது. இதன் பொருட்டு இரு நாடுகளும் முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளன என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அயர்லாந்தில் அந்நாட்டின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சைமன் ஹாரிஸை சந்தித்த பின்னர் அவர் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜெய்சங்கர் சென்றார். இதில் பிரிட்டனுக்கு பிறகு அயர்லாந்துக்கு சென்றார். அயர்லாந்தின் தலைநகர் டப்ளினில் அந்நாட்டின் துணை பிரதமர் சைமன் ஹாரிஸுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் இந்தியா மற்றும் அயர்லாந்து இடையே வர்த்தக உறவை வலுப்படுத்த கூட்டு பொருளாதார ஆணையம் அமைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ஜெய்சங்கர், இந்த சந்திப்பின் மூலம் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் விதமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் உறவை புத்துயிர் பெறுவதற்கான புதிய செயல் திட்டத்தை வகுப்பதற்கும் முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவின் அடிப்படையில் இந்தியா அயர்லாந்து இடையே வர்த்தகம், முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப உறவை மேம்படுத்த கூட்டு பொருளாதார ஆணையம் அமைக்க இரு தரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று கூறியுள்ளார். அயர்லாந்தின் துணை பிரதமர் கூறும்போது, இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முயற்சியில் இருக்கின்றோம். கூட்டு பொருளாதார ஆணையம் அதற்கு சிறந்த வாய்ப்பு என கருதுகிறோம். தற்போது இந்தியா மற்றும் அயர்லாந்து இடையே ரூபாய் 1.5 லட்சம் கோடி அளவுக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த ஆணை அமைக்கப்பட்டால் இந்த வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். அயர்லாந்து இந்தியா இடையேயான இந்த கூட்டு முயற்சி எதிர்பார்த்ததை விட அதிக பலன் கொடுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றனர். காரணம், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு இடையேயான உறவு தற்போது சிக்கலுக்குள்ளாகியுள்ளது. உக்ரைன் பிரச்சனையில் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் கலற்றிவிட்டார். போருக்கான நிதி வழங்க மாட்டோம் என்று அவர் கூறிவிட்டார். இதனால் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் குழப்பத்தில் உள்ளன. மேலும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் ஒன்றாக அயர்லாந்து இருக்கின்றது. இதனை அடுத்து அயர்லாந்து மற்றும் இந்தியா இடையே முக்கிய வர்த்தக முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்கா இந்தியா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க எண்ணிக்கொண்டுள்ளது. எனவே வர்த்தகம் செய்ய நமக்கு மாற்று நாடுகளும் அவசியமாகின்றன. எதிரியின் எதிரி நண்பனாக நாம் இப்போது ஐரோப்பிய யூனியனுடன் கூட்டு சேர்ந்து செயல்பட தொடங்கியுள்ளோம். நமக்கு ஐரோப்பிய யூனியன் எவ்வளவு தேவையானாலும் அதைவிட அதிகமாக அவர்களுக்கு இந்தியா தேவை. ஆகவே நமக்கு மட்டுமே லாபம் அதிகம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள், மருந்துகள், ஆடை மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதியாகின்றன. அதே நேரத்தில் அங்கு இருந்து உற்பத்தி இயந்திரங்கள், வாகனங்கள், ரசாயன பொருட்கள், உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள் இறக்குமதியாகின்றன. 2023 முதல் 2024 ஆண்டில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான வர்த்தக மதிப்பு சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இந்த வர்த்தக உறவு இன்னும் வலுப்பெறும் எனவும் வர்த்தக மதிப்பு மேலும் அதிகரிக்கும் எனவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.